இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை தியானிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நேரத்திலும் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் என்ன விதமான மரணம், எதற்காக அவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது, அவர் எப்படி அந்த சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். அதனால் அவர் எனக்கு என்ன ஆசீர்வாதங்களை அவர் வைத்திருக்கிறார், பெற்று தந்திருக்கிறார், அதை எப்படி நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் எனக்கு ஜீவனை தந்தது என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்திற்கு வந்து மரித்தார் என்று சொல்லப்படுகிறது? அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அவைகள் பரிபூரணப்படவும் வந்தேன். அப்போ நமக்குள்ளதான் நம்ம நினைக்கிறோம், நான் ஜீவனோட தானே இருக்கிறோம், நமக்குள்ளதான் ஜீவன் இருக்கே என்று நினைக்கிறோம். தேவன் அவர் ஆதாமை ஏவாளை படைக்கும் பொழுது அவர்களை பாவமற்றவர்களாகத்தான் உருவாக்கினார். ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி நித்திய காலமாக அந்த ஏதேன் தோட்டத்திலே வாழும்படியாகத்தான் அவர் உருவாக்கினார். ஆனால் அவர்களுக்கு ஒரு கட்டளையை கொடுத்தார், ஜீவனை கொடுத்திருந்தார். நம்ம ஆதாமை உண்டாக்கி அவர் நாசியிலே ஊதி அவன் ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று பார்க்கிறோம். அவனுக்குள் ஜீவன் இருந்தது. ஆனால் அவர் கட்டளையை கொடுத்து அந்த ஜீவனை காத்து கொள்ளும்படியான கட்டளையை தேவன் கொடுத்தார். அந்த ஆதாமும் ஏவாளும் அந்த கற்பனையை மீறி பாவம் செய்ததினாலே அவனுக்குள்ள இருந்த ஜீவன் அழிந்து போனது, அவனுக்குள்ள இருந்த ஜீவன் செத்து போனது என்று பார்க்கிறோம். அவன் செத்தவன் ஆனான், அவனுடைய ஆவி ஆத்துமா மரித்தது என்று பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சொல்லுவாரு, ஆதாம படைச்சு நீ இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கும் பொழுது சாகவே சாவாய் என்று சொல்லுகிறத நான் பார்க்கிறோம். அப்போ அந்த ஆதாமும் ஏவாளும் அந்த கனியை பறித்து புசிக்கும் பொழுது அவர்களுடைய சரீரம் சாகவில்லை. நம்ம யோசிக்கலாம், ஆண்டவர் சொன்னாரே நீ சாகவே சாவாய் என்று சொன்னாரே, ஆதாமும் ஏவாளும் சாகவில்லையே என்று நாம் பார்க்கிறோம். இல்லை, அவருடைய ஆத்துமா மரித்து போனது. ஆண்டவர் சொன்னது அந்த ஆத்துமா ஆவிக்குரிய மரணத்தை குறித்து தான் ஆண்டவர் சொன்னாரு. அவருடைய ஆத்துமா, அவனுக்குள்ள ஜீவன் செத்து போனது, ஆவி செத்து போனது, அவருடைய ஆத்துமா செத்து போனது. அப்போ பாவத்தினால் ஆத்துமா சாகும் என்று, ஆத்துமாவே சாகும் என்று எழுதியிருக்கிறது. அப்போ அந்த ஆதாமுடைய ஆத்துமாவும் ஆவியும் செத்ததுனால அவருடைய சந்ததியில் வருகிற எல்லாருக்குள்ளும் அந்த பாவம் இருந்தது. நாம் மரித்தவர்களாகவே நாம் பிறக்கிறோம். இந்த உலகத்துல பிறக்கிற ஆதாமுடைய சந்ததியில பிறக்கிற ஒவ்வொரு மனுஷர்களும் ஜீவன் இல்லாதவர்களாய், ஜீவன் இழந்தவர்களாய், மரித்தவர்களாகத்தான் நாம் பிறக்கிறோம். அதனால தான் அவர்களுக்கு ஜீவனை கொடுக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் மரித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ நம்ம பார்த்தது போல பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். அதே போல நாமும் உலகத்துல நம்ம பாவம் செய்யும் பொழுது நம்முடைய ஆத்துமா மரணத்திற்கு உள்ளாகிறது. அந்த மரணத்திற்குள்ளான ஆத்துமாவை விடுவிக்கும்படியாக, அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். அவர் அந்த ஜீவனை கொடுத்து அதை பரிபூரணப்படுத்துகிறார். அவரை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது அந்த நம்முடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படுகிறது. நாம் அவருக்குள் பிழைத்திருக்கிறோம். நாம் அவருக்குள் பிழைத்திருக்கும் பொழுது அந்த ஆத்துமா அவிலே ஜீவன் உண்டாயிருக்கிறது, அது பரிபூரணப்படுகிறது. பின்ன நம்முடைய சரீரம் மரித்த பிறகு தேவனுடைய சித்தத்தின்படி இது மண்ணோடு மண்ணாக போகி திரும்ப நம்ம இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையின் போது நமக்கு ஒரு புது சரீரத்தை கொடுத்து அந்த நித்திய ஜீவனை, நித்திய காலமாக வாழுகிற, அழிந்து போகாத, இழந்து போகாத அந்த நித்திய ஜீவனை தேவன் நமக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, அதை இயேசு கிறிஸ்து அவருடைய மரணத்தின் மூலமாக நமக்கு பெற்று தந்திருக்கிறார். இல்லாவிட்டால் அந்த ஆதாம் ஏவாளுடைய பாவம், அந்த ஜீவன், நம்முடைய ஆத்துமா எப்பொழுதும் ஜீவன் இல்லாததா
உள்ளதாய் காணப்படும். இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தினாலே அவர் நமக்கு ஜீவனை தந்தார். அதான் அதுல எழுதியிருக்கிறது, திருடன் திருடவும் கொல்லவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரா, நானோ அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மனிதன் இழந்த ஜீவனை அவன் பிறக்கும் பொழுது, ஆதாம் உருவாக்கப்படும் போது ஜீவனோடு இருந்தார். அதை அவன் இழந்து போனான். பாவம் செய்ததினால் இழந்து போனான். பாவம் செய்கிற ஆத்துமாவை சாகும். அதே போல அந்த இயேசு கிறிஸ்து நமக்கு பெற்றுத்தந்த அந்த ஜீவனை நாம் இழந்து போகாதபடி, நாம் பாவம் செய்யும் பொழுது நம்முடைய ஆத்துமா சாகும், நம்முடைய ஜீவனை இழந்து போதான் சொல்றாரு ஆண்டவர். நீ உலகத்தை எல்லாம் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை இழந்தால் அவனுக்கு லாபம் என்ன என்று சொல்லுகிறார். அப்போ நமக்கு அவர் பெற்று தந்த அந்த ஜீவனை நாம் பரிபூர்ணப்படுத்தி இந்த உலகத்தில் வாழுகிற நாட்களிலே பரிபூர்ணப்படுத்தி கொள்ள அந்த ஜீவனை காத்து கொள்ள வேண்டும். எதை இழந்தாலும் தன்னுடைய ஜீவனை இழந்து விடாதபடி தேவன் எனக்காக அவர் சிலுவையிலே சுமந்து அவர் சிலுவையிலே மரித்து எனக்கு பெற்று தந்த அந்த ஜீவனை நாம் காத்து கொள்ள வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். நித்திய காலமாக அதை பரிபூர்ணமாக காத்து கொண்டு நம் மரண பரியந்தம் அதை காத்து கொண்டு நாம் மரிக்கும் பொழுது நமக்கு புது சரீரத்தை கொடுத்து இன்றைக்கும் அழியாத நித்திய ஜீவனை கொடுக்க கர்த்தர் ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ளத்தான் நாம் முயற்சி செய்ய வேண்டும். நாம் அவர் சொன்னதுபடி அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அப்ப இந்த ஆத்துமா நமக்கு எப்போ அந்த ஜீவன் அழிக்கப்படும் அல்லது அந்த ஜீவன் நமக்கு இழக்க நேரிடும் என்று சொல்லும் பொழுது எபேசியர் 2:1 அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அப்ப அக்கிரமங்கள் பாவங்கள் செய்யும் பொழுது மீண்டுமே நம்ம ஆத்மா என்ன செய்கிறது? மரித்து போகிறது. நம் ஜீவன் நம்மை விட்டு போகிறது. நம்ம ஜீவன் இழந்து போயிடும். உயிரோடத்தான் இருக்கிறோம், நம்முடைய சரீரம் உயிரோடத்தான் இருக்கிறது. ஆனா நம்முடைய ஆத்மா அல்லது நமக்குள்ள இருக்கிற ஜீவன் இழக்கப்படுகிறது. நம்முடைய ஆத்துமா செத்து போகிறது. அப்போ இதை நம்ம இயேசு கிறிஸ்து மரணத்தினால பெற்று தந்த அந்த ஜீவனை நாம் இழந்து போகாதபடி அதை நித்திய காலமாக நாம் காத்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய எல்லா பாவ காரியங்களையும் நாம் சிலுவையிலே அறைந்து அந்த அவருடைய மரணத்தினாலே பெற்றுக்கொண்ட அந்த ஜீவனை காத்து கொள்ளும் பொழுதுதான் கடைசி பரியந்தம் அவரிடத்துல நாம் நிலை நிற்க முடியும். நம் மரணத்திற்கு பிறகும் அவர் நமக்காக வைத்திருக்கிற நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக செய்வார். நாம் ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. நீர் மரித்து எங்களை பிழைக்க செய்தீரப்பா. நீர் உம்முடைய ஜீவனை கொடுத்து எங்களுக்கு புதிய ஜீவனை எங்களுக்கு கொடுத்தீரப்பா. நாங்கள் எங்கள் ஜீவனை இழந்து போகாதபடி எங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பித்து கர்த்தாவே ஜீவனோடு வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தீரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்மால் பெற்றுக்கொண்ட அந்த ஜீவனை நாங்கள் இழந்து போடாதபடி நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக பாவம் இல்லாதவர்களாய் இந்த பூமியில வாழ ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறேன். எதை இழந்தாலும் தன்னுடைய ஆத்துமாவை இழந்து போகாதபடி ஆண்டவரை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி ஸ்தோத்திரப்பா. இந்த கிறிஸ்துவனுடைய மரணத்தை தியானிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆண்டவரே அந்த நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.